நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, அடிக்கிற வெயிலில துணிய தான் துவச்சி நல்லா காய வச்சிரலாம். எக்கோ எக்கோ யாரு சின்ன பொண்ணா? வாடி வாடி. தாவணி போட்ட தீபாவளி வந்தது உன் வீட்டுக்கு. தாவணிலாம் சும்மா அட்டகாசமா இருக்கே, யாரு வீட்டு கொடியில எடுத்த? பாத்தியா எந்த கடையில எடுக்கன்னு கேக்குறதுக்கு பதிலா யார் வீட்டு கொடியில எடுத்தேன்னு கேக்குற. ஆமா, இவ அப்படியே காசு கொடுத்து கடையில எடுத்துட்டாலும் எவ வீட்டு கொடியில இருந்து களவாண்டிட்டு தான் வந்திருப்பா. நாம அடுத்த வீட்டு கொடியில எடுத்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, இந்த கொடியில இருக்க துணியெல்லாம் உனக்கு பத்தாது பத்துக்க, எல்லாம் சின்ன பசங்களோடது. ஏக்கா, ஆமா உங்ககிட்ட ஒண்ணு வாங்கத்தான் வந்தேன். இவ வழக்கமா வாங்க மாட்டாளே, எதனால கேட்காம திருடிட்டு போயிருவாளே, என்ன இது அதிசயம்? திடீர்னு வாங்கறதுக்கு வந்திருக்கா. ஏக்கோ, என்னக்கா துணியை காய போட்டது போதும், இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. சரி சரி, என்னது வாங்க வந்தேன்னு சொல்லு. ஏக்கா, உங்க தோட்டத்துல தான் முருங்கைக்காய் இருக்குல்ல, ஒரு முருங்கைக்காய் ₹1 ரேட்டுக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை வித்து காசாக்கிட்டு உங்களுக்கு காசை தந்துடுறேன்க்கா. என்னது, ஒரு முருங்கைக்காய் ₹1 ரேட்டுக்கு தரவா? அடியே, நாளைக்கு முகூர்த்த நாள், முருங்கைக்காய் என்ன ரேட்டுக்கு போகும் தெரியுமா? நான் கொண்டு மார்க்கெட்ல போட போறேன். அது இல்லாம அக்கம் பக்கத்திலேயே முருங்கைக்காய் வித்தோம்னா எல்லாரும் கண்ணு போட்டுருவாங்க டீ, அப்புறம் மரம் காய்க்காது. அதான் எப்பவும் மார்க்கெட்லயே போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்படி ₹1 50 பைசாலாம் கேட்டு வராத, போ வேலை இருந்தா வேலையை பாரு. ஓ சரிக்கா. வந்துட்டா முருங்கைக்காய் கொடு, புடலங்காய் கொடுன்ட்டு. அடியே, பார்க்கத்தாண்டி நான் ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொள்ளுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள ரோட்டு கடை கொத்து புறாட்டாடி. தெரிஞ்சவளாச்சே, காசு கொடுத்து வாங்கிக்கலாம், திருட வேணாமே நினைச்சா ஓவராவா பண்றா. ஓவரா. இரு உன் தோட்டத்துல போய் என் கைவரிசையை காட்டுறேன். வந்துட்டாளுங்க, ₹1 50 பைசாக்கு. அடியே, நான் தாவணி போட்ட தீபாவளி தாண்டி, ஆனா இன்னைக்கு உன் தோட்டத்துல களவாங்க போற பெருச்சாலியும் நான் தாண்டி. தாவணி போட்ட பெருச்சாலி வந்தது உன் தோட்டத்துக்கு, முருங்கைக்காய களவாண்டு விற்க போறேன் ஊருக்கு. 1 2 இருக்கு, அட நிறைய மரம் இருக்கு, காசுக்கு தான் கேட்டா இவ ஓவரா பேசுறா கணக்கு. தாவணி போட்ட பெருச்சாலி திருட போது உன் தோட்டத்துல. அடியே, முகூர்த்த நாள் நாளைக்குன்னு முருங்கை தர மாட்டேங்கிறியா? இன்னைக்கே இருடி, உன் மரத்தை மொட்டை அடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து நீ பார்த்தனா முருங்கை காய் பிடுங்க முடியாது, முருங்கை மரத்தை தான் பிடுங்க வேண்டியது இருக்கும். எம்மாடியோ, எம்புட்டு காய்! இன்னைக்கு அம்புட்டு காயையும் பறிச்சுட்டு போய் இன்னைக்கு வித்துற வேண்டியதான். வித்து கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு முருங்கைக்காய். எப்படா ஒரு வழியா எல்லா முருங்கைக்காயும் பறிச்சு கட்டுக்கட்டா கட்டியாச்சு. இனிமேல் இதை போய் வித்துற வேண்டியதான். நேரம் ஆக்கிட்டு இருந்தோம், தோட்டத்துக்காரி வந்துருவா, நாம் அப்புறம் மாட்டிப்போம். கட்டு கட்டு காய் கட்டு, முருங்கைக்காய் கட்டு, வித்து புட்டு நானும் காசை கொண்டு வந்துருவேன். எக்கோ எக்கோ வாடி சின்ன பொண்ணு, வா வா. கட்டு கட்டு முருங்கை கட்டு, காயெல்லாம் விற்க போறேன், எல்லா கட்டு விற்கத்தானே வாங்கிக்கங்க அக்கா. முருங்கைக்காயடி, அதுவும் சரிதான். என் வீட்டு முருங்கைக்காய் காய்க்கவே இல்லை இந்த வருஷம் மரத்துல. அதனால என்னக்கா, அதான் நான் விற்கிறேன்ல, வாங்கிக்கங்க. யார் கண்ணு பட்டுச்சோ, எவ கண்ணு பட்டுச்சோ, யாரு கண்டா ஒத்த காய் பிடிக்கலடி. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நீ சொல்றத பார்த்தா புளிச்சோறுன்னு தயிர் சோறுன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஐயய்ய, ஆமாண்டி, நீ சொல்றத பார்த்தா திங்கக்கிழமைன்னும் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடடடடா, நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா 1 1 2 2 2 4ங்கிற மாதிரிலாம் இருக்கு. அடச்சி, நிறுத்துங்கடி உங்க பழமொழிகள் எல்லாம். சொன்னதையே சொல்லிக்கிட்டு 1 1 2 2 2 4 தானடி, இது என்னடி பழமொழி? பாடி நாத்து, என்ன இப்ப வெள்ளனவே வந்துட்ட? வாசியில திங்கிறதுக்கு ஒய்யாரமா வந்துட்டியோ? ஆமா அப்படியே மதுரைக்காரி அவிச்சு தட்டிட்டாலும் வீட்டுல பழைய சேரும் பச்சை மிளகாயும் போட்டிருப்பா. என்ன பண்றது, நேரம் போகலையேன்ட்டு வந்தேன். என்னக்கா, உங்க நாத்தனார் சொல்றத பார்த்தா பழைய சோறும் பச்சை மிளகான்ற மாதிரில இருக்கு. அடிச்சி நிறுத்திடி, திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. ஐயய்ய, உங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்கக்கா. முருங்கைக்காய் வேணுமா? இப்படி தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் முத்தலா போயிடும். அப்படி என்னடி முருங்கைக்காய்? 5 நிமிஷத்துல விளையிற முருங்கைக்காய் தலையில வச்சாலே முத்தலா போற அளவுக்கா இருக்கு முருங்கைக்காய். அதானே, நீ சொல்றத கேட்டா தண்ணினும் வெண்ணியன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஐயோ நீலாம்பரி, கொஞ்சம் பழமொழி சொல்றத நிறுத்தே மட்டி. நீ சொல்றத பார்த்தா
அடச்சி வாய் மூடி, சொல்றத பார்த்தான்ட்டு உயிர் எடுக்காதடி. முருங்கா வாங்கலையோ முருங்கக்கா, முறுக்கான முருங்கக்கா, மொள முருங்கக்கா, முருங்கக்கா வாங்கலையோ முருங்கக்கா. மடிசாரி கட்டிண்டு வந்தாலே பங்கஜ மாமி. வாங்க பங்கஜ மாமி, உங்களைத்தான் பாக்குறதுக்கு ஊர்ல நிறைய பேரு காத்து கிடக்குறாங்க. ஆமா ஆமா, இந்த சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் பங்கஜ மாமி வாங்கிப்பாங்க, பங்கஜ மாமி வாங்கிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன இந்த பக்கம்? மாமி, நான் அடுத்து உங்க வீட்டு பக்கம் தான் வரலாம்னு நினைச்சேன். ஏண்டி அபிஷ்டு சின்ன பொண்ணு, முருங்கா வித்தா என் ஆத்து பக்கம் வான்னு சொல்லிருக்கணும் இல்லையோ? என்ன சொல்றீங்க மாமி? ஆத்து பக்கத்துல போய் அவ என்ன செய்ய போறா? ஆத்துல விழுந்து சாவையா போறா? அடி கிராதகி நீலாம்பரி, நான் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலடி ஒன்றரை கண்ணி. இல்ல மாமி, எதுக்காக ஆத்து பக்கம் அவளை போக சொன்னீங்க? அடியே ஐயராத்து பாசையில ஆத்துக்குன்னு சொன்னா வீட்டுக்குன்னு அர்த்தம் டி. அதான் முருங்காய் வித்தினா என் ஆத்து பக்கம் வான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த அபிஷ்டு வரவே இல்லை. ஐயோ மாமி, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளார நீங்களே வந்துட்டீங்க. எப்படி மாமி எப்படி? என்னடி அபிஷ்டு எப்படி எப்படின்னு கேட்டுட்டு இருக்க? முருங்கான்னு சத்தம் கேட்டுச்சு, அதான் மூச்சு தெறிக்க ஓடி வந்திருக்கீ. ஐயோ மாமி, ஓடி வந்தீங்களா? மூச்சு இலைக்கு என் வீட்டு பக்கம் சத்த உட்காருங்களேன். ஐயோ அன்னைக்கிளி, உட்கார்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ரொம்ப ஆச்சாரமான ஆளு. நாங்களும் சுத்தபத்தமா வீட்டை கழுவிதான் வச்சிருக்கோம் மாமி. அதுக்கு இல்லட்டி, இன்னைக்கு எனக்கு சுத்தபத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல வரேன்டி. சரி மாமி, பின்ன எப்படி முருங்கா மட்டும் வாங்க வந்தீங்க? அடியே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையோடி? அது என்ன மாமி டவுட்டி? இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே? மாமி சொல்றத பார்த்தா திங்கக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வரும்ன்ற மாதிரில இருக்கு. அடியே இனிமேல் நீ பழமொழி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், மூக்குல குத்தினாலும் பொலு பொலுன்னு ரத்த வரும், வாயில குத்தினாலும் பொலு பொலுன்னு ரத்த வரும். அந்த மாதிரில இருக்கேன்னு ஆக்கிடுவேன் பத்துக்க. சரியா சொன்ன டி, சரியா சொன்ன. ஏ பொம்மநாட்டிக்கு பொம்மநாட்டி, ஏண்டி இப்படி சண்டை கட்டுறேன்? மாமி கட்டி சொத்தான் கட்ட முடியும், சண்டையை எப்படி மாமி கட்ட முடியும்? ஐயோ ஐயோ, ஒன்னுண்ட பேசிட்டு இருக்க, எனக்கு நாள் இல்ல கேட்டியா? மாமி நாள் எதுக்கு மாமி? அரிசி அளக்கிறதுக்கா? எங்க வீட்டுல 2 நாள் இருக்கு, ஒண்ணு தரட்டுமா? அடியே சமத்தா இரேண்டி, ஏண்டி இப்படி அபிஷ்டு மாதிரி பேசுற? நாளினா டைம்னு அர்த்தம் டி. ஓ அப்படியா மாமி, நான் கூட நாளினா அவ சொன்ன மாதிரி அரிசி அளப்பாங்களே அந்த நாளின்ல நினைச்சிட்டேன். ஐயா மாமி வீட்டு பாசம் நமக்கு புரியறதுக்குள்ள மண்டையே வெடிச்சிரும் போல. சரி மாமி, இப்ப என்ன உங்களுக்கு முருங்கா வேணும் அவ்வளவுதானே? ஆமா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இந்த முருங்காக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்களேன் மாமி. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையோ, அதான் சாம்பார் வைப்பேன் காலையில. எங்க ஆத்துக்காரருக்கு சாம்பார்ல முருங்கா போட்டா ரொம்ப பிடிக்கும் மாமி. உங்க ஆத்துக்கார் மட்டும் இல்ல மாமி, முருங்கா போட்டா எல்லாத்துக்காருக்கும் ரொம்ப தான் பிடிக்கும் மாமி. அப்படியாக்கா? மடிசாரி கட்டிண்டு வந்தாலே பங்கஜா மாமி. சரி டி, 2 முருங்கா குடுறி. என்ன மாமி, 2 போதுமா? சாம்பார்ல போடுறதுக்கு 2 முருங்கா பேஷா போதும் டி, அதுக்கு மேல நேக்கு எதுக்கு? என்ன மாமி சொல்றீங்க? சாம்பார்லன்னா 2 போட்டு தான் போட முடியும், வேற ஏதாவது பண்ணலாமே. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? முருங்காயை சாம்பார்ல போடாம வேற என்ன பண்ண சொல்ற? என்னடி இப்படி கேட்டுப்புட்ட? தாளிசத்தை போட்டு அதுல கத்தரிக்காயும் முருங்கைக்காயை வெட்டி போட்டு வதக்கிட்டு புளியையும் தேங்காயும் அரைச்சு ஊத்தி முருங்கா புளி குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோயேன், சும்மா நாக்கல தேன் ஊருண்டி, தேன் ஊரும். ஆமா ஆமா, எங்க அம்மா முருங்கா புளிக்குழம்பு வச்சா எங்க வீட்டுல எல்லாரும் பிரியமா சாப்பிடுவோம். ஏன்டி சின்ன பொண்ணு, சாம்பாரும் புளிக்குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க முடியாதுல்ல? அடியே, தாளிசத்தை போட்டு அதோட தக்காளியையும் முருங்கைக்காயையும் மட்டும் வதக்கி எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், செம ருசியான ஒரு முருங்கைக்காய் பொரியல் இருக்குண்டி. டேஸ்ட் சும்மா அள்ளிக்குண்டி, அள்ளிக்கும். அதை சாப்பிட்டேன்னா அடுத்து திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவேன். என்ன பொண்ணு, அதோட கத்தரிக்காய் கூட சேர்த்து போட்டு வைக்கலாம்ல? எங்க அம்மா கூட வச்சிருக்காங்கடி. எங்க ஆத்துல அவியல் வைக்கிறச்சா மறக்காம முருங்கைக்காய் போட்டு தான் வைப்போம். இவ்வளவு சிறப்பு மிக்க முருங்கைக்காவை கூட 2 வாங்கிட்டு போய் வச்சான மாமி. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்றேன். புதுசா 10 முருங்கைக்காயை போட்டு முருங்கைக்காய் பிரியாணியே ட்ரை பண்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னடி அபிஷ்டு பேசிட்டு இருக்க? முருங்கைக்காயில பிரியாணியா? என்ன மாமி, இது உங்களுக்கு தெரியாதா? உங்க ஆத்துக்காரருக்கு முருங்கைக்காய் பிரியாணி செஞ்சு கொடுத்து சும்மா அசத்திருங்க. இன்னைக்கு ஒரு 10 முருங்கைக்காய் தரேன் மாமி.
சின்ன பொண்ணு அப்ப எனக்கு 10 முருங்கக்காய். நானும் பிரியாணி பண்றேன்டி எனக்கு. அப்ப சரிடி, நானும் பிரியாணி செஞ்சு பார்க்கறேன். எனக்கும் 10 முருங்கக்காய் கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமை இப்ப நாம பார்க்கலாம். பொன்மலர், கண்ணதாசன், முருகன், செல்வம் தமிழ் செல்வம், அக்ஷா, ராதிகா, ராஷம், பிரபா முகிலன், பொன்னரசி, சத்யா முகிலன், மகிஷாலினி மதுரை, புச்சுக்குட்டி, புஷ்பராணி, கனிஷ்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.